ஹாய், வணக்கம். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டேன்றதுனால அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்கங்க. அவங்க குட்டீஸ்க்கு வந்து சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த இட்லி வந்து நாங்கள் வீட்டில் செஞ்ச இட்லிங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இது வந்து அவங்க பாட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மார்னிங் டிஃபன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்றது பார்க்கலாங்களா? பாருங்கள், அவங்களும் இட்லி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இந்த கடையில் வாங்கிட்டு வந்த இட்லியும் வீட்டில் பண்ணியிருக்கிற இட்லியும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்கள், 5 இட்லி 2 பார்சலு, ஒரு மெதுவடை வந்து 5 வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு சைடிஷ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இட்லி வாங்கிறதுக்கு எவ்வளோண்டு ஒரு சாம்பார் பாருங்கள். ஒரு சாம்பார் பேக்கெட், ஒரு சட்னி பேக்கெட், அவ்வளோதாங்க. ஒரு பார்சலுக்கு 5 இட்லிக்கு கொஞ்சமாக ஒரு சாம்பார், கொஞ்சமாக ஒரு சட்னி. இதுக்கு வந்து மெது வடை வந்து ஒரு 5 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் வந்து மார்னிங் டிஃபனு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஆஃப்டர்நூன் செய்யறதுக்காக சிக்கனும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்கங்க. இந்த சிக்கன் வச்சு நான் வந்து ஸ்பெஷலாக ஒன்று செய்யலான் இருக்கேன். அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு சிப்ஸு பேக்கெட்டு, 5 rupees சிப்ஸு பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, அது 2 வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 பேருக்கு 1. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஜூஸ் பாட்டில் 10 ரூபாது 2 ஜூஸ் பாட்டில். இது எப்பவுமே அவங்க ரெகுலராக வாங்கிட்டு வர்றது தாங்க. அவங்கள பார்க்க வந்தாங்கன்னா இது வாங்கிட்டு வருவாங்க. இது பாருங்கள், ஆச்சி சிக்கன் மசாலாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். இவங்க எப்போ வாங்கிட்டு வர ஆரம்பித்தாங்களோ வேறு வழி இல்லாமல் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த சிக்கனுக்கு அந்த ஆச்சி சிக்கன் மசாலாவையும் யூஸ் பண்ணுறேங்க. இதுதான் எங்களுடைய சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வீட்டில் செய்கிற அந்த இட்லியும் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிற அந்த இட்லியும் தாங்க. இதை பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய பீஸாக இருக்குது. இதில் வந்து நான் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லான் இருக்கேங்க. லஞ்சுக்கு என்னன்றது நாங்கள் அடுத்த வீடியோவிலையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சிக்கன் கூட என்ன செஞ்சு சாப்பிட்ருக்கோன்ட்டு. வாங்க, இப்போது வீட்டில் செஞ்சுருக்கிற இட்லி நல்லா இருக்கா, இல்லை கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிற இட்லி நல்லா இருக்கான்றதை நம்ம சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் வந்து ஊற்றியாச்சு. பாருங்கள், இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்த இட்லி, இது வீட்டில் செஞ்ச இட்லி. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு எது நல்லா இருக்குன்றது எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் வந்து செய்யறது நல்லா இருக்குதா, கடையில் செஞ்சுருக்கிறது நல்லா இருக்குதான்றது நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், சாம்பார் ஊற்றியாச்சு. சட்னியும் வந்து அது கூட வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா, எது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தாங்க. இப்போ வாங்க, ரெண்டுத்தையுமே உங்களுக்கு நான் சாப்பிட்டுட்டு காமிக்கிறோம். நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து சண்டேக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாம்பார் தொட்டியாச்சு. அடுத்தது சட்னியும் கொஞ்சம் தொட்டுட்டேன். இது வந்து கடையில் செஞ்ச இட்லிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிற இட்லி எடுத்துக்கலாங்களே, அதை வந்து சாம்பார் கொஞ்சம் தொட்டுக்கலாம். அடுத்தது சட்னி. பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் செஞ்ச இட்லி தாங்க பெஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.